Good morning students, welcome to all. Standard 7th subject English Unit 2. Today we will learn the poem The Listeners. Poem The Listeners was written by Walter de la Mare. யார் ரைட் பண்ணியிருக்கிறது அப்படின்னாக்கா வால்டர் டி லா மோர் அப்படிங்கிறதா இந்த போயமை ரைட் பண்ணியிருக்காரு. இந்த போயமில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னம்னா 4 ஸ்டான்சஸ் இருக்குது. ஓகே, யூ ஆர் வாக்கிங் இன் டு எ grove at 12 noon. இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12 மணிக்கு நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. க்ரோவ்னா அந்த ஏதாவது ஒரு தோட்டம் இந்த மாதிரி தோப்பு இதில் வந்து நடந்துட்டுருக்கீங்க. யூ ஃபீல் தட் சம்படி இஸ் ஃபாலோவிங் யூ. அப்போ உங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. when you look behind nobody is there. ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பட் என்ன இல்லை, அங்கே யாருமே உங்களுக்கு தெரியலை. how would you feel? உங்களுக்கு எப்படி அந்த ஃபீல் ஆகும்? அந்த 12 மணிக்கு நீங்கள் போகிறீங்க, யாரோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது, பட் நீங்கள் திரும்பி பார்த்தா என்னது, nobody is there, அங்கே யாருமே இல்லை. எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும், நம்ம மட்டும் தனியாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா லிசனர்ஸ், அவர் ஒரு ட்ராவலர், அவரும் தனியாக போகிறாரு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட் வி ஸ்டார்ட் த போயம். இஸ் தேர் எனிபடி தேர் செட் த ட்ராவலர். அந்த ட்ராவலர் வந்து போகிறாரு, போயிட்டு கேட்குறாரு, இஸ் தேர் எனிபடி தேர், இங்கே யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர், அதாவது அந்த நைட் டைமாக இருக்குது. ஸோ அந்த நிலவோட வெளிச்சத்தில் அந்த இடத்துல ஒரு டோர் ஒன்று இருக்குது அந்த வீட்டில். ஸோ அந்த டோரை தட்டி என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. நாக்கிங் அப்படின்னா தட்டுறது. தட்டி அந்த நிலவோட வெளிச்சத்தில் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, யாராவது இந்த வீட்டில் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இஸ் சைலன்ஸ் champed in the grasses of the forest ferny floor. And a bird flew up out of the torrent above the traveler's head. ஸோ அவர் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து அந்த ஹார்ஸ், அவரோட குதிரை வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக, சாம்ப்டு அப்படின்னு சொன்னாக்கா என்னதுனாக்கா பைட் அண்ட் சியூடு, அதாவது அங்கே இருக்கக்கூடிய கிராஸஸ், அந்த புல்வெளிகளை வந்து மெதுவாக பைட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் த ஃபாரஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அதாவது அந்த ஃபர்னி அப்படின்னு சொன்னாக்கா என்னதுன்னா ஃப்ளார்ஸ்லெஸ் பிளான்ட்னு சொல்லலாம். அந்த பூக்காத தாவரங்கள் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செடிகள்லாம் யார் இப்போ சாப்பிட்டுட்ருக்குன்னா இவர் வந்த அந்த ஹார்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்ருக்கு. இவர் போய் அந்த வீட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு, அந்த டோரை தட்டி யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரண்ட். டரண்ட் அப்படின்னாக்கா என்னதுன்னா அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த வால், எ ஸ்மால் டவர் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் த வால் ஆஃப் பில்டிங். அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேர்டு வந்து என்ன பண்ணுது, அதுக்குள்ளேருந்து பறந்து வெளில வருது. above the traveler's head, அது யாருக்கு மேலே பறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அந்த ட்ராவலர் வந்தார் இல்லையா, அவர் தலைக்கு மேலே பறக்குது. சாம்ப்டு அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா, சாம்ப்டு பைட் அண்ட் chewed upon noisily, ரொம்ப மெதுவாக அதை கடித்து சாப்பிட்றது. ஃபர்னி ஃப்ளார் அப்படின்னாக்கா ஃப்ளார்ஸ்லெஸ் பிளான்ட், பூக்காத இதுதான் என்னென்னு சொல்கிறது, பூக்காத அந்த செடிகளை தான் என்னென்னு சொன்னால் ஃபர்னி ஃப்ளார் அப்படின்னு சொல்லுது. டர்ரண்ட் அப்படின்னா என்னென்னா, டர்ரண்ட் அப்படின்னாக்கா வால் ஆஃப் பில்டிங், அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சுவரில் வந்து என்ன இருக்குது, அந்த பேர்ட்ஸ் வந்து அதுக்குள்ளேருந்து வெளில வந்து யாருக்கு மேலே பறந்து போகுது அப்படின்னு பார்த்தா அந்த ட்ராவலர்ஸ், அவர் தலைக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அண்ட் ஹீ ஸ்மூட் அப்பான் த டோர் அகைன் எ செகண்ட் டைம். மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த ஹீங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ராவலர். மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா ஸ்மூட் அப்படின்னாக்கா நாக்கிங் லவுட்லி, ரொம்ப சத்தமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் அந்த டோரை வந்து செகண்ட் டைமாக என்ன பண்ணுறாரு, தட்டுறாரு. தட்டி
இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட். மறுபடியும் கேட்குறாரு, இங்கே யாரும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. பட் நோ ஒன் டிசண்டட் டு த ட்ராவலர். ஆனால் யாருமே அங்கே வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணல, இறங்கி வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. நோ ஒன் டிசண்டட் டு த ட்ராவலர். நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிங்க் ஷில். அங்கேருந்து எந்த ஒரு தலையும் என்ன பண்ணி பார்க்கல, எட்டி பார்க்கவும் இல்லை. நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிங்க் சில். சில் அப்படின்னா என்னதுன்னா அந்த விண்டோ. லீவ் ஃப்ரிஞ்ச் சில் அப்படின்னா சில்னா என்ன சொல்லியிருக்கோம், விண்டோ. அந்த லீஃப்னா அந்த ஜன்னலில் என்ன இருக்குன்னா அந்த இலைகள்லாம் என்ன பண்ணியிருக்கு, படர்ந்து இருக்குது. இப்போ வீட்டிலலாம் செடி வளர்க்குறோம் இல்லையா, அது படர்ந்து இருக்கும்ல, அது மாதிரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அந்த விண்டோவில் அந்த செடியெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, படர்ந்துருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணல, நோ ஹெட் ஃப்ரம் த லீவ் ஃப்ரிஞ்ச் சில் லீண்ட் ஓவர். அங்கேருந்து லீண்ட் அப்படின்னா என்னதுனாக்கா எட்டி பார்க்குறது. அங்கேருந்து என்ன பண்ணலை, நோ ஹெட் ஒரு தலை கூட என்ன பண்ணலை, அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலை. அண்ட் லுக்டு இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். யாரும் என்ன பண்ணலை, அதுக்குள்ளேருந்து எந்த ஒரு கண்களும் என்ன பண்ணலை, எட்டி தலையும் வெளியில் வரல, யாரும் என்ன பண்ணலை அவரை. ஹிஸ் கிரே ஐஸ், இவரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து யாருமே இவரையும் பார்க்கவே இல்லை. வேர் ஹீ ஷுட் பெர்ப்ளெக்ஸ்டு அண்ட் ஸ்டில். பெர்ப்ளெக்ஸ்டு அப்படின்னாக்கா என்னதுன்னா கன்ஃபியூஸ்டு. ஸோ இவர் கொஞ்சம் அங்கேயே என்ன பண்ணியிருக்காரு, வேர் ஹீ ஸ்டுட், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். கூப்பிட்றாரு, டோரை தட்டுறாரு, யாருமே என்ன பண்ணலை, வந்து பார்க்கவே இல்லை. பட் ஒன்லி த ஹாஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ். ஹாஸ்ட் ஆஃப் பேண்டம் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, பேண்டம் லிசனர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பேய்கள் தான் இங்கே இருக்கும் போல். இந்த வீட்டில் அவர் லிசனர்ஸ் நினச்சிக்கிறாரு, இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், யாருமே வரல அப்படிங்கும்போது இங்கே பேய் மட்டும்தான் இருக்கும். பேண்டம் அப்படின்னாக்கா அந்த பேய்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும் போல். தட் வெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென். அதோட இந்த ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா லோன், ரொம்ப தனிமையில் இருக்குது, தனியாக இருக்குது. தனியாக இருந்தவே என்ன நினைப்போம், அந்த வீட்டில் யாரோ இருக்கிறாங்க, பேய் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவரும் நினச்சிடுறாரு. இங்கே அந்த வீடு தனியாக இருக்குது, ஸோ இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், பேண்டம், அதாவது இந்த பேய்கள் மட்டும்தான் வசிக்கிறதா அவர் நினச்சிடுறாரு. ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட் டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுதான், இங்கே பேய் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு தாட் நினச்சிடுறாரு. ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். இந்த நிலவோட வெளிச்சத்தில் அந்த இருக்கிற பேய்கள்லாம் என்ன பண்ணுதான், லிசன் பண்ணுதான். எதை அப்படின்னா டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். இந்த மனித உலகத்துலேருந்து, இந்த உலகத்துலேருந்து அந்த மனிதனோட வாய்ஸை வந்து யார் இப்போ லிசன் பண்ணுறாங்களாம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு, ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம்ஸ். அந்த பேய்கள்லாம் என்ன பண்ணுதான், இவரோட வாய்ஸை, அதாவது மனித உலகத்துலேருந்து அந்த வரக்கூடிய அந்த வாய்ஸை வந்து என்ன பண்ணுதான், ரொம்ப லிசன் பண்ணுதான். அந்த மூன் லைட்டில் ரொம்ப அமைதியாக லிசன் பண்ணுது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. லிசன் பண்ணுறதுனால தான் நான் எவ்வளோ தட்டி கேட்டாலும் அது என்ன பண்ணலை, எனக்கு எந்த ஒரு ஆன்சருமே பண்ணவே இல்லை அப்படின்னு. ஸ்டுட் த்ராகிங் இன் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆன் த டார்க் ஸ்டார். த்ராகிங் அப்படின்னா என்னன்னா, த்ராகிங் அப்படின்னா க்ரௌடிங். அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மூன் பீம்ஸ், அந்த மூன் லைட்டோட அந்த கதிர்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் விழுகும் இல்லையா. ஸோ அந்த நிலவு, அந்த வெளிச்சம் எந்த இடத்துல, ஆன் த டார்க் ஸ்டார், அந்த இருட்டில் வந்து அந்த மூனோட லைட் வந்து அது பட்டோன்னா அந்த இடம் வெளிச்சமாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து க்ரௌடாக எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்களாம், நின்றுக்கிறாங்களாம். யார் அப்படின்னா அந்த பேண்டம், அந்த பேய்கள்லாம் வந்து நின்றுக்கிறான். த்ராகிங் அப்படின்னா க்ரௌட்லி. ஸ்டுட் எல்லாம் கூட்டமாக வந்து அந்த நிலவோட வெளிச்சம் வர்ற இடத்துல நின்றுக்கிட்டு, that goes down to the empty hall. ஸ்டார்னா அந்த படிக்கட்டு, அந்த படிக்கட்டு வழியாக அந்த மூன் பீம்ஸ் படுற இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், க்ரௌடாக போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த that goes down to the empty hall. அந்த ஹாலுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே இறங்கி போகிறாங்க. யார் அப்படின்னா அந்த பேண்டம்ஸ்னால். ஏன் அங்கே போகுது அப்படின்னாக்கா, ஹார்க்கிங் இன் an air sterned and shaken. ஹார்க்கிங் அப்படின்னா என்னதுன்னா லிசனிங்,
attentively, ரொம்ப கவனமாக நம்ம கேட்கணும் அப்படின்னு. அண்ட் ஏர் ஸ்டர்டு அப்படின்னாக்க அன்ஷேக்கன், ரொம்ப குலுங்கி அசைஞ்சு அந்த காற்றுல வந்து பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால், அவர் கூப்பிட்ட அந்த சவுண்டு வந்து இவர் மட்டும் தனிமையாக தானே இருந்து கூப்பிட்டாரு, அந்த சவுண்டு வந்து அந்த காற்றில் வந்து என்ன பண்ணுது, ஷேக் ஆகி வருது. அதை லிசன் பண்ணுறாங்களாம். யார் அப்படின்னாக்கா அந்த பேண்டம்ஸ்லாம். ஹார்க்கிங் அப்படின்னாக்கா என்ன, லிசனிங் அட்டன்டிவ்லி. ஸோ அந்த இவர் கூப்பிட்ட அந்த குரல் வந்து காற்றின் வழியாக என்ன பண்ணுது, ஸ்டாட் அண்டு ஷேக்னா குலுங்கி அசைஞ்சு என்ன வருது, அசைஞ்சு காற்றின் வழியாக அந்த ஹால்குள்ளே ரூம்குள்ளே வந்துடுது. ஸோ அதை லிசன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஹாஸ்ட் ஆஃப் பேண்டம்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கே போகிறாங்க அப்படின்னா ஸ்டேர் வழியாக, படிக்கட்டு வழியாக எங்கே எம்டி ஹாலுக்கு போகிறாங்களாம். ஏன்னா இது மென்ஸ், அதாவது மனிதனோட உலகத்துலேருந்து நமக்கு வந்திருக்கு இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை லிசன் பண்ணுறதுக்காக இவங்களாம் போகிறாங்க. ஸோ அவர் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு, யாருமே இல்லை அப்படின்னதும் அங்கே யார் இருக்கதா அவர் நினச்சிக்கிறாரு அப்படின்னா இங்கே வந்து என்னது பேண்டம்ஸ் தான் இருக்குது, பேய்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தோன்னா அவர் வந்து ட்ராவலர் வந்து இஸ் தேர் எனிபடி தேர், இங்கே யாராவது இருக்கிறீங்களான்னு டோரை தட்டி கேட்குறாரு அந்த மூணோட வெளிச்சத்தில். இவர் அந்த ட்ராவல் பண்ணி வந்த குதிரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைலண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ்லெஸ் பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் அந்த வால் ஆஃப் பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பேர்டு வந்து இவரோட தலைக்கு மேலே பறக்குது. ஃபஸ்ட் டைம் தட்டுறாரு, யாருமே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த டோரை தட்டி கேட்குறாரு. அங்கேருந்து யாருமே என்ன பண்ணலை, ஆன்சர் பண்ணலை. அந்த விண்டோவில் பார்த்தோம்னா லீஃப்லாம் படர்ந்து போயிருக்கு. அதுலேருந்து யாருமே என்ன பண்ணலை, எட்டி பார்க்கல. ஒரு ஆள் கூட இவரை வந்து என்ன பண்ணலை, பார்க்கவே இல்லை. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாரு. ஸோ அதனால் அவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, லிசனர்ஸ் இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னா ஹாஸ்ட் ஆஃப் பேண்டம்ஸ், பேய்கள் தான் இருக்குங்க இந்த வீட்டில், தனிமையாக இருக்கிற வீட்டில் பேண்டம்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வேர்ல்ட் ஆஃப் மென், இந்த மனித உலகத்துலேருந்து வந்த வாய்ஸை வந்து அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட், இந்த நிலவோட வெளிச்சத்தில் ரொம்ப அமைதியாக நம்ம வாய்ஸ் கொடுத்தோன்னா அது அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கு போல் உள்ள அப்படின்னு நினச்சிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இந்த பேய்கள்லாம் எம்டி ஹாலுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த பீமோட இதில் வந்து வெளிச்சத்தில் நம்ம வாய்ஸை கேட்குறதுக்காக எல்லாம் அந்த எம்டி ஹாலுக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், பேய்கள்லாம் போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா, எதனாலன்னா இவரோட இந்த ட்ராவலோட வாய்ஸ் கேட்டோன்னா அதை லிசன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஹார்க்னிங் அப்படின்னா அந்த லிசனிங் அட்டன்டிவ்லி, ரொம்ப கவனமாக கேட்குறதுக்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த போயமை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வால்டர் டீலா மோர் அவர் பார்த்தோம்னா வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1873 to 1956. ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். ஹீ இஸ் த பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். இவர் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக நிறைய போயம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபேமஸான போயம் தான் நம்ம கொடுத்துருக்க அந்த நம்ம பார்த்தா இப்போ இந்த லிசனர்ஸ் இந்த போயம். சாம்ப்டு பிட் அண்ட் சேவ்ட் அப்பான் நாய்ஸ்லி, அதாவது அதை பைட் பண்ணி மென்று சாப்பிட்றதுக்கு பேர் தான். ஃபர்னி அப்படின்னா கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளார்லெஸ் பிளான்ட், பூக்காத அந்த செடியை தான் நம்ம செடி கொடியை தான் சொல்கிறது. டர்ரண்ட் அப்படின்னா எ ஸ்மால் டவர் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் த வால் ஆஃப் பில்டிங், அதாவது ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சுவர்ச்சின் வழியாக அதுதான் டொரண்ட்னு. ஸ்மூத் அப்படின்னா நாக்குடு லவுட்லி, ரொம்ப சத்தமாக தட்டுறது. சில் எ ஹரிசாண்டல் பீஸ் ஆஃப் த டிம்பர் பெனித் எ வுட் ஆர் எ டோர், ஒரு ஜன்னலோ இல்லை கதவோ ஹரிசாண்டல் சேஃபில் இருக்கும், அதாவது ஜன்னல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பெர்ப்ளெக்ஸ்ட்னா கன்ஃபியூஸ்டு. த்ரோயிங் க்ரௌடிங். ஹார்க்னிங் லிசனிங் அட்டன்டிவ்லி. நெக்ஸ்ட் ஒன் இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் ரிலேட்டடான மேட்ச் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ த ரிட்டன் த பிளாங்க், இதில் வேர்ட்ஸை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை இந்த போயமில் பார்த்தா வேர்ட்ஸை. நெக்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரூவா ஃபால்ஸான்னு எழுதுங்க, அது இந்த போயமில் வர லைன். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் ஆன்சர், டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. Next one alliteration words, rhyming words. ஓகே, இப்போ
யூனிட் 2ல் இருக்கக்கூடிய அந்த போயம் லிசனர்ஸ் அப்படிங்கிற போயம் பார்த்துருக்கோம். அதுக்கான கொஸ்டின் ஆன்சரை ரைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.